மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் 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 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். மனமயக்கம் இந்த மாலை வேளையிலே இந்த வருடம் 2வது முறையாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை வழங்கிய CMR TVI நிர்வாகத்தினருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜ் கணேஷ். மற்றும் இவங்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான்லாம் தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் பார்ப்பேன், அவ்வளோ வெறி எனக்கு. ஆனால் இவங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்றதுக்காகவே ஆல் த வே ஃப்ரம் மான்ட்ரியல் ஷி கேம் ஹியர். ஸோ ஷி இஸ் விஷாலினி. யூ கேன் இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். வணக்கம், என் பேர் விசாலினி வாமதேவன். நான் மொன்ட்ரியலிலிருந்து வந்திருக்கிறேன். இதான் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிறேன். சும்மா இல்லைங்க, அந்த மாதிரி பாடுவாங்க, நீங்களே கேட்பீங்க. பயங்கர ஃபேன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களோடு இன்னைக்கு தொடங்கலாம். விஷாலினி நல்ல சங்கீதம் பயின்றவங்க. நல்ல அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்றிருக்கீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுதான் முதல் முறை இல்லை உங்களுக்கு? இப்போ நான் ஹை ஸ்கூல் செகண்டரி 5 படிக்கிறேன். ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப மெச்சூர்டு வாய்ஸு. உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. நாங்கள்லாம் ஆவலாக இருக்கோம் அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. வாரம் ஆரவாரமாக உற்சாகமாக என்னை போன்ற பல கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்து இந்த ஒரு மேடை அமைத்து கொடுத்த CMR TV தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் உங்களால் நாங்கள், உங்களோடு நாங்கள், உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பல புதிய பழைய உங்களுக்கு பிடித்த நிறைய பாடல்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களுடைய பேராதரவும் பேரன்பும் உங்களுடைய ஊக்கம் மட்டும்தான் காரணம். அதற்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். அது இன்றும் தொடரட்டும், என்றும் தொடரட்டும். உலகெங்கும் வாழும் இந்த தமிழ் மக்களுக்கு இது ஒரு டியூஸ்டேனாலே ஒரு உற்சாகமான ஒரு நாள். அடுத்த 1.5 மணி நேரம் உங்களுடைய செவிகளை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. நாங்கள் உங்களுக்கு அருமையான பல பாடல்களை விருந்தாக படைக்கின்றோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தும் கேட்டும் ரசிக்கலாம். TVI HD தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அதே போல் CMR 101.3 தமிழ் HD ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டும் ரசிக்கலாம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய முகநூல் பக்கம் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் என்பது எங்களுடைய முகநூல் பக்கம். அந்த முகநூல் பக்கத்தில் நீங்கள் லைவாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறுத்தாமல் எங்களுடைய முகநூல் பக்கத்துலையும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி இந்த நிகழ்ச்சிக்கான ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். என்ன ஈவெண்ட்ஸ் வரப்போது, அடுத்து யார் பாட போகிறாங்கன்னு அந்த லிஸ்ட்டும் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், ரசிக்கலாம். தொடர்ந்து இப்போ நிகழ்ச்சிக்கு பயணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஆல் த வே ஷி ஹேஸ் கம் ஃப்ரம் மான்ட்ரியல். அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக விஷாலினியோடைய ஃபாதர் மற்றும் பிரதர் வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம் ஆஸ் வெல். நன்றி சார் வந்ததுக்கு. வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல் பாடல் என்ன பாடல் பாட போகிறோம்? அது ஒரு அருமையான ஒரு ரொமான்டிக் மெலடி, ராஜா சாரோட கம்போசிஷனில். இது SPB சார் மற்றும் ஜானகி அம்மா பாடின இளையராஜா சாரோட மியூசிக்கில். ரொம்ப ஒரு அந்த காலத்தில் ஒரு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து தான் பாட போகிறோம். அந்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களோட கதைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான பாடல்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்கிட்ட கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162294059 416292405 இந்த நம்பருக்கு நாங்கள் பாடி முடிக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே கூப்பிட்ருங்க. ஏன்னா there is a time lag. ஏன்னா டிலே இருக்கிறதுனால நாங்கள் பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட பேச முடியும். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பயணிக்கலாம். இந்த பாடல் நான் என்ன பாடம் சொல்லிட்டோம், பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்ட்டு. இப்போ 2வது பாடலுக்கு நம்ம க்ளூ கொடுத்துடலாமா? நீங்கள் ஏதாவது க்ளூ சொல்ல விரும்புகிறீங்களா? இது ராஜா சார் இசையில் SPB சாரும் இல்லை, அது முதல் பாடல். 2வது பாடல் சொல்கிறேன். 2வது பாடலுக்கு க்ளூ ஏதாவது கொடுக்க விரும்புகிறீங்களா? இது ஒரு அகைன் ஒரு ரொமான்டிக் மெலடி, MSV சாரோட மியூசிக்கில். இது நாங்கள் இன்று பாட வந்தல்லோ, இவங்க மான்ட்ரியல்லேருந்து வந்தல்லோ, நீங்கள் அதை கேட்டல்லோ, உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் நிறைய ஃபோன் பண்ணி கேட்டல்லோ, நாங்கள் அதை பாடல்லோ, என்ன லோலோன்னு சொல்லிட்டு லோலோன்னு பாடணும் நினைக்காதீங்க. இது ஒரு மலையாளம் கலந்த பாடல். MSV சாரோட மியூசிக்கில் மலையாளம் கடந்த ஒரு தமிழ் பாடல், அருமையான ஒரு ரொமான்டிக் மெலடி. பாக்யராஜ் சார் நடித்தது. இதுக்கு மேலே நான் க்ளூ சொல்ல முடியாது. அது என்ன பாடல் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த முதல் பாடலை பாடிட்டு வரோம். லெட்ஸ் வெல்கம் எவ்ரிஒன் டு தி ஷோ. ப்ளீஸ் இங்கே இருங்க, 1.5 மணி நேரம் எங்கேயும் போயிடாதீங்க. நிறைய பாடல் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் சாங்.
கூந்தளிராட பொன்மலர் சூட பூந்தளிராட பொன்மலர் சூட சிந்தும் பனிவாடை காற்றில் கொஞ்சம் இரு காதல் நெஞ்சம் பாடும் புது ராகங்கள் இனி நாளும் சுபகாலங்கள் பூந்தளிராட பொன்மலர் சூட நீரை தொட்டு பாடும் பாட்டும் காதல் பட்டதே வாலிப நாளில் வாசனை பூவின் வாடைப்பட்டு வாடும் நெஞ்சில் எண்ணம் சுட்டதே கோடிகள் ஆசை கூடிய போது கூடும் நெஞ்சிலே கோலமிட்டதே பின் பாட்டின் ராகம் பூந்தளிராட பொன்மலர் சூட பூமலர் பூமரம் நாளும் போதை கொண்டு பூமி தன்னை பூஜை செய்தே பூவிரலாலும் பொன்னிதழாலும் பூவை எண்ணம் காதல் என்னும் இன்பம் செய்தே மழை தூவும் புண்ணிய மேகம் பொன்னை அழுதே வண்ணம் நெய்யுதே ஏங்கிடுதே என் ஆசை எண்ணம் பூந்தளிராட பொன்மலர் சூட சிந்தும் பனிவாடை காற்றில் கொஞ்சம் இரு காதல் நெஞ்சம் பாடும் புது ராகங்கள் இனி நாளும் சுபகாலங்கள் பாடும் புது ராகங்கள் இனி நாளும் சுபகாலங்கள். நன்றி. இங்கே கிளாப் தட்டிட்டாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள். நீங்களும் வந்து உங்களுடைய மோட்டிவேஷனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள்.
நான் இப்போ கெஸ்ட் கேட்கலாம். முதல்ல உங்கள் ஃபாதர் கிட்ட கேட்கலாம். விஷாலினி, உங்கள் ஃபாதர் கிட்ட. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வாமதேவன். வணக்கம் சார், வெல்கம். நாங்கள் மொன்றியல்லேருந்து வந்திருக்கிறோம். நன்றி. இவர் என் பேர் விஜயராம். நான் விஷாலினி பிரதர். தேங்க்யூ. வெரி நைஸ், நல்லா இருந்தது பாட்டு. நீங்கள் இருவர் ரொம்ப அருமையாக பாடுறீங்க. நன்றி சார். நாங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களோட இசை என்னும் வெள்ளத்தில் மூழ்கிறது. நிச்சயமா சார். நாங்கள் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி, அந்த பாடலாம் அந்த மாதிரி இருக்குது, பார்க்க தெரியுது. அதனால் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளூ சொல்லியிருந்தோம் நேயர்கள்கிட்ட. அவங்க வந்து யாராவது சொல்லியிருக்காங்களான்னு நமக்கு ஃபேஸ்புக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அதை சொல்ல முடியாது. யாராவது கால் பண்ணாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த பாடல் என்ன அப்படின்றது வந்து ஓகே, காலர்கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? அவங்க இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா? பேசுங்க. வின்சென்ட் இருக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? 4 பேரும் நல்லா இருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பாடுறீங்க. நன்றி. நன்றி. வயசாளி, என்ன பேர்? விசாலினி. வயசாளின்னு நல்லா பாடுறீங்க. உஷாரா பாடுங்க. நன்றி. நாளைக்கு அடுத்த பாடல் வந்து மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ. அது வந்து மியூசிக்கான அது இல்லையே. இல்ல, இது வந்து எம்எஸ்வி மியூசிக் சொன்னோம்ல, நம்ம எம்எஸ்வி சாரோட மியூசிக் சொன்னோம் நம்ம. ஓ, நீங்க இன்னும் வந்தல்லோ வந்தல்லோ அந்த. ஆமா, இல்ல அதுவும் மலையாள பாட்டு தான். ஆனா நாங்க சொன்ன பாட்டு வேற பாட்டு. ட்ரை பண்ணுங்க. சரி சரி, ஓகே ஓகே. நான் ஆட்டோகிராஃபர் நினைச்சிட்டேன். நன்றி. எனிவே நன்றி, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். ஷாலினி சந்திரன், அப்படி இது வரும் இருக்கிறீர்கள்? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லமா மகிழ்ச்சியா இருக்கோம். உண்மையிலேயே ஷாலினி அந்த மாதிரி தான் அசைத்து விட்டா. முதலாவது நிகழ்ச்சியிலேயே அருமையான குரல், அருமையான தெரிவு. உங்கள் பாடல், முதல் பாடலே அருமையான தெரிவு. தொடர்ந்து பாடுங்கள். உண்மையிலேயே தூர தேசத்திலிருந்து தூர என்ன இது மொன்றியல் எல்லாம் இங்கே வேறதுக்கெல்லாம் ஒரு இது. ஆனால் இருந்தாலும் இதுக்காக ஒதுக்கி வருவது என்பது உண்மையிலேயே நாங்கள் உண்மையிலேயே அதுக்கு வாழ்த்து சொல்லணும். நிச்சயமாக தொடர்ந்து பாடுங்கள். உங்களுக்கும் அடுத்த இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிஎஸ்சிஎம்ஆருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் பிடிபடவில்லை, மீண்டும் வருகிறேன். மிக்க நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி 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 நன்றி. வணக்கம், நான் தவராஜா கதை. வணக்கம் தவராஜா சார், எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம் நன்றாக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நான் பின்னோட்டமாக வரேன்னா இன்றைக்கு முன்னோட்டமாக வந்துட்டேன். என்னால் வயசானி அந்த தூரத்திலிருந்து இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நான் முன்றையில் ரசிக்கும் இரு பாடகர்களில் சகானா, அதடுத்தது வயசாயினி, 2 பேரும் நல்லா பாடுவார்கள். அவர்களை அழைத்து வந்த அப்பா, அவர் சகோதரருக்கு முதல் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதோடு அது ஒரு பெரும் கலைஞரோட, எங்களோட பல்கலை கலைஞன் எங்களோட கணேஷோட பாடுவது மிகவும் சிறப்பு. இன்று உங்கள் நிகழ்வு சிறப்பு வாழ்த்து சொல்லி நன்றி டிவிஐசிஎம்ஆருக்கு கூறி விடைபெறுகிறேன். இறுதியாக நான் கட்டாயம் வருவேன். நிகழ்ச்சி பாருங்க. நன்றி. தேங்க்ஸ். அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் அமுதா என்று கதைக்கிறேன். அமுதா, எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். நீங்கள் இருவரும் நலம்தானே? சூப்பரா இருக்கும், பாக்குறீங்களா? முதல் பாடலே அசைத்து விட்டீங்க. உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். எங்களுடைய இளங்குயில் அங்க இருந்து வந்திருக்கின்ற மொன்றியல் இருந்து விஷாலினி, மிக முன்னைத்தான் நான் உங்களோட குரலை கேட்கிற பாடலே மிகவும் சூப்பரா இருக்குது. வளர்ச்சி மேல் மேலும் வளர வேணும். முதல் பாடலே அசைத்து விட்டீங்கள். எங்கிட்ட ராஜ் கணேஷ் அவருக்கு சொல்ல வேணுமாங்க, ராஜி அவரோட பாடுவதற்கு நாங்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். முதல் பாடலே அசத்தலா இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் மீண்டும் வருவோம். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நன்றி. ஆமா, நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம். ஓகே, இப்போ அடுத்த பாடல் நம்ம இதுக்கு முடிஞ்ச உடனே இன்னொரு பாட்டை பாட போறோம் இல்லையா? ஸோ இந்த பாட்டு என்னன்றது நம்ம பாடம் தெரியும் நேயர்களுக்கு. அடுத்த பாடல் கியூ என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து சங்கர் சார் வந்து ஒரு சமுதாய படம், ஒரு காதல படம் மாறி மாறி எடுப்பார். அப்படி எடுத்த ஒரு படம் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான் இது. அந்த பாய்ஸ்லேருந்து ஒரு ரொமான்டிக் மெலடி பாட போகிறோம்.
அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எதாவது க்ளூ சொல்ல விரும்புறீங்களா அந்த பாட்டுக்கு? கார்த்திக் சார் பாடின. ஓகே, பாய்ஸ் படத்துலேருந்து ஒரு ரொமான்டிக் மெலடி கார்த்திக் பாடினது. யாரோட பாடினதுன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் அ ரொமான்டிக் மெலடி. அடுத்து நாங்கள் பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் வந்து எம்எஸ்வி சாரோட மியூசிக்கில் வந்து ஒரு அருமையான ஒரு பாடல். என்ன பாடல் நீங்களே கேளுங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. லெட்ஸ் லிசன் டு தட். சசக நிச பானி சச சச சமக நிச பானி சச நிச ச ப ப ப ப ப ப த ப ம மம மம க மம க ம நி த க ரி ச ரி. சப்தஸ்வர தேவி உணரும் இனி என்னில் வரதானம் அருளும் நீ அழகில் மமனாவில் வாழும் என் கழுவில் ஒரு தீபம் ஏற்று. சப்தஸ்வர தேவி உணரும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம். உன்னங்கம் தமிழோடு சொந்தம் அது என்றும் திகட்டாத சொந்தம். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம். கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து. இனி சொர்க்கம் வேறொன்று எதற்கு? எந்த சுகமும் ஈடில்லை இதற்கு.
ஒரு அருமையான ஒரு மெலடி, ரொம்ப ரேர் மெலடி கூட. எம்எஸ்வி சார் வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியாக இருந்தவர் பிரிஞ்சு வந்து தனியாக வந்து ஒரு டஃப் கொடுத்த ஒரு பீரியட். சூப்பரான ஒரு சாங்கு. அதை ரிமெம்பர் பண்ணி இதை ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். இனிய வணக்கம் உங்கள் இருவருக்கும். உங்கள் என்னுடைய வணக்கங்கள். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். வணக்கம் புருஷோத்தமன் சார். ஆமாம். முதலாவது சகோதரர் ராஜ் கணேஷ், உங்களோட நிறைய பாடல்கள் நான் இங்கேயும் கேட்டிருக்கிறேன், முகநூல் வழியும் கேட்டிருக்கிறேன். இப்போவும் வந்து நல்ல பாடல் எடுத்து நல்ல அழகிய தமிழ்லேயும் அதை எடுத்து வச்சு நல்ல அழகாக பாடிக்கொண்டிருக்குங்க. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அதே போல தங்கச்சி விஷாலினி முந்தியிலேருந்து இங்கே வந்திருக்கிறா. அந்த தங்கச்சியை பெருக வரவேற்று கொண்டு தங்கச்சி நல்ல பாடலை எடுத்து நல்ல அழகாக பாடிக்கொண்டுங்க. உங்களோட குரல்ல இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். தங்கச்சி என்ன நிறைய மேடைகள் தங்கச்சி கிடைத்து இன்னும் நிறைய பாடல்கள் பாடி பேரும் புகழோடையும் இருக்கொண்டு தங்கச்சியை மனசார வாழ்த்துறேன். அதே போல உங்கள் இருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி புருஷோத்தமன் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ராஜ் கணேஷ் அண்ட் விஷாலினி. வணக்கம். யார் பேசுறீங்க? நான் வடிவாம்பல் கதைக்கிறேன், மிஸ்ஸாகாலேருந்து. வணக்கம் வடிவாம்பாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ராஜ் கணேஷ், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம். அதுக்கு நன்றி. நீங்க வந்ததுக்கு சந்தோஷப்படுறோம். அடுத்த விஷாலினி, நீங்க மொன்ட்ரியல்லேருந்து வந்து இங்க டொரண்டோக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தந்ததுக்கு மிக மிக நன்றி. நன்றி. உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு. இந்த வயதுல எப்படி இருக்கு, நீங்க தொடர்ந்து பாடிக்கொண்டிருங்கோ. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நாங்கள் உங்களுக்கு அவனி வாழ்த்துக்கிறோம். நன்றி. மிக்க நன்றி அழைத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, நாங்க பார்த்துருக்கோம். நன்றி. நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் வின்சன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இது ப்ரோ, நீங்க? சூப்பரா இருக்கும் சார், சொல்லுங்க சார். ஆமா, நல்லா பாடுறீங்க. ரெக்கார்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நன்றி. மொழியில இருந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டிவிஐ சிஎம்ஆருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வயசாளினிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மற்றது அடுத்த பாடல் வந்து அலை அலை எவரை குறித்தேன் வானம் முடிந்தது. அது சரியா, நீங்க வந்து வெயிட் பண்ணி கேளுங்க. நீங்க ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். நான் நிர்மலா கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். அந்த மாதிரி அருமையாக பாடுகிறீர்கள். நன்றி. விஷாலினிட குரல் வளம் நல்லது. மொன்றியல்ல இருந்து அவ்வளவு தூரம் இருந்து வந்து பாடுறீர்கள். அருமையான குரல் வளம். தொடர்ந்து பாடிக்கொண்டிருங்கள். நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. இதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொரு பாட்டும் முடிக்கிறப்போ அந்த தருவாயில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 30 செகண்ட்ஸ் நாங்கள் பாடுறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டுருங்க. ஸோ தட் there will be no time lag. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களோட ஊக்கம் உற்சாகம் எங்களுக்கு தேவைப்படுது. நிச்சயமாக அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அடுத்த பாடல் வந்து ஒரு நேர் சரியாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், பாய்ஸ் படத்துலேருந்து. அது அந்த பாடல் தானே நம்ம பாடுறப்ப தெரியும். அதுக்கு அடுத்து வரப்போகிற பாடல் உங்களோட சோலோ இல்லையா? என்ன பாடல் நீங்கள் கொடுக்க விரும்புறீங்களா? இது மௌனராகம் என்ற படத்தில் ஜானகி அம்மா பாடிய பாடல். நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் ஈஸியாக சொல்லிட்டுவாங்க. ஏன்னா அந்த படத்தில் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்ல தான் பாடியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நேர்களே நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். மௌனராகம் படத்துன்னு சொல்லிட்டாங்க. மௌனராகம் படத்துலேருந்து எஸ் ஜானகி மேடம் பாடின ஒரு சூப்பரான ஒரு பாடல். இவங்க அடுத்து ஒரு சோலோ பாட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடல் பாய்ஸ் படத்துலேருந்து அலை அலை அந்த பாடம் தான் பாட போகிறோம். ஒரு உற்சாகமான ஒரு பாடல். வாரங்கள் கேட்டு ரசிக்கலாம். எகிரி குதித்து வானம் இடித்தது பாதங்கள் இரண்டும், பறவையானது விரல்களின் காம்பில், பூக்கள் முளைத்தது புருவங்கள் இறங்கி வீசையானது.
அலை 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 ஹே ஆனந்த தண்ணீர் முண்டு குளித்தேன், ஒவ்வொரு பக்கரிலும் சிரித்தேன், கற்கண்டை தூக்கிக் கொண்டு நடந்தேன் ஒரு எறும்பாய். நான் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன் ஒரு இலையாய். அலை 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 காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே, காட்டாய் பறக்குது மனமே. ஓ காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே, காட்டாய் பறக்குது மனமே. எகிரி குதித்தேன், பாதங்கள் இரண்டும் விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது. அலை 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 அலை. நரம்புகளில் மின்னல் நுழைகிறதே, உடல் முழுதும் நிலா உதிக்கிறதே. வெண்ணிலவை இவன் வருடியதும் வெண்மீனாய் நான் சிதறிவிட்டேன். ஒரு விதை இதயத்தில் விழுந்தது, அது தலைவரை கிளைகளை முளைக்கிறது. அலை 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 கலங்காத குளமென இருந்தவன் ஒரு தவளைதான் கொதித்ததும் பற்றிவிட்டேன். காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே. காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே. எகிரி குதித்தேன், வானமிடித்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது. அலை 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 அலை. கரை முழுதும் உந்தன் சுவடுகளா, அலை முழுதும் உந்தன் புன்னகையா. காகிதம் என் மேல் பறந்ததும் அது கவிதையினால் என மாறியதே. அலை 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 வானவில் உரசிய பறந்ததும் இந்த காக்கையும் மயிலென மாறியது. காதல் சொல்ல கணமே அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே. காதல் சொல்ல கணமே அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே.
முளைத்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது புருவங்கள் இறங்கி மீசையானது அலை 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 சூப்பர் சாங். நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பாடல். ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் வந்து என்றைக்குமே எவர்கிரீனான சாங்ஸ் இதெல்லாம் பாடுறப்பே வந்து ஒரு உற்சாகம் பிறக்குது அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. தொடர்ந்து நம்ம இப்போ வந்து பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்காங்க, கை தட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட கருத்து கேட்கலன்னா தப்பாக எடுத்துப்பாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு நிகழ்ச்சி? சூப்பராக இருக்குது. 2 பேரும் மிக சிறப்பாக பாருங்க, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். வெரி நைஸ். இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. லைக் யூ செட் எவர்கிரீன் சாங். அப்போ நீங்கள் டான்ஸே ஆடலையே? டான்ஸா? நீங்கள் பிடிச்ச பாட்டா டான்ஸ் ஆனால எழுந்து அது வராது. அது வராது. அது மட்டும் வராது. அது மட்டும் வராது. இல்லை, எனக்கும் வராது. ஏன்னா நாங்கள் பாடினா ஆடினா மூச்சவங்க, அதனால நாங்கள் டான்ஸ்லாம் ஆடுறதில்ல. மிக்க நன்றி உங்கள் கருத்துக்கு. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். 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 யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஷியா கலைக்கிறேன். ராஜ், how are you, ராஜ்? ஷியாஜி வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். 2 பேரும் அருமையாக பாடுறீங்கள். எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும். மிக்க நன்றி. நன்றி நன்றி மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. தேங்க்யூ டியர். தேங்க்யூ. பாய். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். பாலா. வணக்கம். ஹலோ, எப்படி கனடா இருக்கீங்க? பாலா. ஹாய் ராஜ். வணக்கம் அண்ணா, அப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா சூப்பர்ண்ணா. பாடுறீங்க. 2 பேரும் கேட்டுக்கொண்டிருக்க ஆசையா இருக்கு. ஓ, நன்றிண்ணா, நன்றி. தேங்க்யூ. நல்லா பாடுங்க. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. பாய். அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் அமுதா. மீண்டும் வணக்கம் ஜி, வெல்கம். சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் டான்ஸே வரமாட்டேன்னு சொல்ல, காதல் சொன்ன கணமே டான்ஸ் எல்லாம் மாறுங்க கொஞ்சம் அது கொஞ்சம். தானா வருதுங்க, நான் ஆடல தனியா. வருங்க, வரும் வரும். ஆனால் விஷாலி நீங்களும் ஆடலாம் தானே, கொஞ்சம் ஆடி ஆடி பாருங்க. உடைய குரலும் நல்ல இனிமையாக இருக்கிறது. நன்றி. இங்க வளர்த்து வருகின்ற கலைஞர் அல்லவா? 2 பேருமே நன்று அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். கணக்க கதைச்சு விட்டா கூட கதைச்சிடுவேன். நன்றிகள். மிக்க நன்றி. விஷால், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நன்றி. ஆமாம், நன்றிகள். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போன்ல பேசுங்க. டிவி பார்த்துட்டு பேசுறீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். மீண்டும் டொமிசன் தரன். அருமையான பாடல்கள், அருமையான தெரிவு. ராஜ் கணேசை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பல முறைகளில் அவரை பார்த்துக்கின்றேன். நன்றி. ஆனால் விசாரணை உங்களுடைய குரல் வந்து கிளியர் வாய்ஸ். உண்மையிலேயே அருமையான குரல், அருமையான குரல். நன்றி. அடுத்த பாடல் வந்து ஓகோ மேகம் வந்து அந்த பாடல் அதானா? பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பாருங்க. அதான கரெக்டான பாட்டுன்ட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஓகே, நீங்க நேர்கள் அழைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். நீங்க லைன்ல வெயிட் பண்ணுங்க. இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். இப்போ அடுத்து பாட போற பாடல் வந்து உங்களுடைய சோலோ சாங். நீங்க பாடுங்க. அது இதுக்கு அடுத்த பாடல் வந்து என்னடா எல்லாம் வந்து லேட்டஸ்ட் சாங்ஸு 90s சாங் பாடுறாம அப்படின்ற ஒரு குறை இருக்குது நேயர்களுக்கும். கொஞ்சம் வயதான நேயர்கள் பழைய பாட்டு விரும்புவாங்க. அதனால் ஒரு அருமையான ஒரு பழைய பாட்டு ஒன்று பாட போகிறோம். டூயட் சாங்கு. பெரிய இடத்து பெண் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து. இது வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி சாரோட மியூசிக்கில் வந்து டிஎம்எஸ் மற்றும் சுஷீலா பாடின பாடல். என்ன பாடல்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அந்த பாடல் க்ளூ வந்து கண்டுபிடிச்சி வைங்க. நம்ம பேசலாம் இந்த பாடலுக்கு அப்புறமா.
மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தான் ஆடக் கண்டேன். மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் ஓடக் கண்டேன். இன்பத்தின் எல்லையோ இல்லையே இல்லையே. அந்தியும் வந்ததால் தொல்லையே தொல்லையே. காலந்தோறும் கேட்க வேண்டும். காலந்தோறும் கேட்க வேண்டும். பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 பாட. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். பூத்தாடும் தேன் மொட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவதம்மா. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவதம்மா. வெரி நைஸ். ரொம்ப அருமையாக பாடினீங்க. அப்படியே கிட்டத்தட்ட நான் ஒரிஜினல் கேட்ட மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல் சிங்கிங். அடுத்த நேர். ஹலோ வணக்கம், இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறன், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? வணக்கம். வணக்கம் கண்ணன், நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நீங்க சூப்பரா பாடிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் வெற்றிகள் உங்களுக்கு வேற வாழ்த்தி கொண்டு வணக்கம் பெறுறேன். நன்றி 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 வணக்கம். மிக்க நன்றி. நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்களா? பேசுங்க. வணக்கம். வணக்கம், வணக்கம். நான் பாபு நாகேஷ். வணக்கம் பாபு நாகேஷ், எப்படி இருக்கீங்க? நீங்க மாலை வணக்கம். இருவரும் அருமையாக பாடுறீங்க. நான் 3 சொன்ன தான் கேட்டேன். 8:15 பிறகு நான் பார்க்க துவங்கினேன். ஓகே ஓகே. கவிதை இறங்குற நேரம் இந்த பாய்ஸ் ரோல்ல பாட்டு மற்றும் இப்போ கடைசியாக கேட்ட பாட்டு அருமையா பாடுறீங்க. நல்ல சாங் செலெக்ஷன். அந்த கார்த்திக் பாடின அந்த பாய்ஸ் பாடம் வேறு ஆக்கள் பாடினதான் நான் இதுவரைக்கும் பார்க்க இல்லை எங்கேயும். சூப்பரா பாடுறீங்க. கீப் கோயிங், கீப் ஒர்க்கிங். இது நன்றாக பாடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ, மிக்க நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். இனிய வணக்கம் குயின்சன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம், நல்லமா இருக்கிறோம். நீங்க? நல்லா இருக்கும் சார். வயசாலினி தனித்துவமான குரல், நன்றி. நல்ல கிளியர் வாய்ஸ். நன்றி. சுயாதா அந்த வாய்ஸ் மாதிரி கேட்டு. நன்றி. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். மின்சார கண்ணா படத்துல உன் பேர் சொல்ல ஆசைதான், அந்த பாடல் பாட முடியுமா? அந்த நிச்சயமா லைனப்ல வச்சுக்கிறோம். டைம் கிடைக்கப்ப நிச்சயமா பாடுறோம். நன்றி, வணக்கம். நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். 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 வணக்கம், நான் ரஞ்சினி ஆண்டன் பேசுறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்ல சுகமாக இருக்கோம். நன்றி. உங்கள் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதே மாதிரி வைஷாலினி பாடின பாட்டுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு மேலும் தொடருங்க. மிக்க நன்றி அழைத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆமா, நன்றி நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். நான் மகன் கலைக்கின்றேன். அருமையாக விசாலினி படித்து கொண்டிருக்கின்றார். 600 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வந்தும் தாண்டி வந்தும் இந்த குரலை தந்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் 6 லட்சம் கிலோமீட்டர் தாண்டியும் போய் படிக்கக்கூடிய வாய்ஸ் தான். சித்ராவின் தங்கையின் குரல் போல இருக்கிறது. ஒரிஜினலை விட நல்ல கிறிஸ்டல் வாய்ஸா இருக்கின்றது. நன்றாக அருமையாக படிக்கின்றீங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த பாட்டை முடிந்தா படிங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம் அந்த பாட்டை எழுமடா படிங்க. டைம் கிடைக்கப்ப நிச்சயமா பாடுறோங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நேர். வணக்கம் விஷாலினி. வணக்கம் ராஜ் கணேஷ். நான் கனாகேசவன். வணக்கம் சார். இருவரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி நன்றி. உங்களை தெரியும் ராஜ் கணேஷ். நான் பல மேடைகளில் பல இடங்களில் கண்டிருக்கிறேன். எங்களை மொன்றியிலிருந்து வந்த இந்த பிள்ளையை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோட பிள்ளைய தொடர்ந்து படிக்கணும் விஷாலினி. நல்லா செய்றீங்க. நல்ல குரல் வளம் இருக்கு உங்களுக்கு. தொடர்ந்து இந்த பாட்டுத்துறையில நீங்க வெற்றி பெறணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறிக்கொள்கிறேன். நான் பெரிய டேலண்டட் இல்லை, நான் ரசிகர்கள், அதாவது இந்த நிகழ்ச்சியின் ரசிகர்கள் இந்த இதில் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து படியுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி ஐயா. இருவருக்கும் நன்றி, மிக்க நன்றி அழைத்தமைக்கு. நன்றி நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம்.
வணக்கம், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க 4 பேரும்? வணக்கம், நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்ல ராஜ்கணேஷ் அண்ட் விஷாலி நல்லா பாடிக்கொண்டிருக்கீங்க. இப்ப பாடின விஷாலி இந்த பாட்டு உண்மையா ஒரு அருமையான பாட்டு. ஒரிஜினல் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அவங்க வயசு ஒரு ஜுலிக்கா அந்த வயசா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. மற்ற அந்த வார்த்தை உச்சரிப்பெல்லாம் நல்ல கிளியரா இருக்குது. வாழ்த்துக்கள், நல்லா மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். துவமாக கதைக்கிறோம். நலமா இருக்கிறீங்களா? இருவரும் சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். அந்த வைசாலினி பாடின கடைசியா பாடின பாட்டு உண்மையில அந்த நீங்க இப்ப ஒரிஜினல் பாடல் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. தட்டுல சிறப்பா இருந்துச்சு. அருமையான குரல். பல மைல்கள் தள்ளி இப்ப தூரம் வந்து எங்களுக்காக இந்த மேடையில ஏறி இந்த இசையை வழங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு இருவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுதுல அருமையான ஒரு குரல் வளத்தோட இந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கீங்க. நன்றி இருவருக்கும். நன்றி. ஓகே, எல்லோரும் ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ விளம்பரங்களுக்கான நேரம் இது. எங்கேயும் போயிடாதீங்க. 2 minutes கழிச்சு வந்துருங்க. நம்ம நிறைய அருமையான பாடல்கள் காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் நாங்கள். Please come and join us. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன் அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஒரு பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கிறோம். என்னோட விஷாலினி வாமதேவன் மான்ட்ரியல்லேருந்து ஆல் த வே ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்கணும் அப்படின்றத வந்திருக்காங்க. எஃபர்ட் எடுத்து முன்னே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இது தொடர்ந்து வந்து இப்போ நிறைய பாடிட்டு இருக்கோம். நம்ம நிறைய கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பாடல்களை பாட வேண்டியிருக்கனால நம்ம பாடல்கள் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரிமைண்டர். இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து டிவி ஹெச்டி தொலைக்காட்சி மூலமாக பார்க்கலாம். CMR 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ மூலமாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் என்கின்ற எங்களுடைய முகநூல் பக்கத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் லைவாக பார்க்கலாம். அது ரெக்கார்டிங்கும் இருக்கும். நாளைக்கு நீங்கள் வந்து பிற்காலம் எப்போ வேணால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸும் அதில் வந்து ஈவெண்ட்ஸ் கேலண்டரில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. யார் அடுத்து பாட போகிறாங்க அடுத்த வாரங்களில் அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம பாட போகிற பாடல் வந்து ஒரு பழைய பாடல். இந்த பாடலை தொடர்ந்து நம்ம அடுத்த பாடம் அதுக்கு அடுத்த பாடல் பழைய பாடலுக்கு அப்புறம் பாட போகிற பாடலுக்கு வந்து ஒரு க்ளூ சொல்லிடலாம். அந்த படத்தோட பேர் சொல்லிடலாமா? அந்த புது பாடலோட க்ளூ. இந்த பழைய பாடலுக்கு அப்புறம் ஒரு புது பாடல் பாட போகிறோம். அந்த பாடலுக்கான க்ளூ வந்து விஷாலினி சொல்லுவாங்க. அமரன் படத்தில் வந்த ஒரு பாடல். அமரன் படத்திலிருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் மெலடி. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். லெட்ஸ் கோ டு தி ஓல்ட் சாங் நவ்.
என்று முள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா அம்பிகாபதி கண்ட நிலா அமராவதியை தின்ற நிலா அம்பிகாபதி கண்ட நிலா அமராவதியை தின்ற நிலா கம்பன் பாடிய வெள்ளி நிலா கவியில் ஆடிய பிள்ளை நிலா கவியில் ஆடிய பிள்ளை நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா காதல் ரோமியோ கண்ட நிலா கன்னி ஜூலியட் வென்ற நிலா காதல் ரோமியோ கண்ட நிலா கன்னி ஜூலியட் வென்ற நிலா பாவை லைலா பார்த்த நிலா பாலைவனத்தின் வண்ண நிலா பாவை லைலா பார்த்த நிலா பாலைவனத்தின் வண்ண நிலா பாலைவனத்தின் வண்ண நிலா நாடுதோறும் வந்த நிலா நாகரீகம் பார்த்த நிலா நாடுதோறும் வந்த நிலா நாகரீகம் பார்த்த நிலா பார்த்து பார்த்து சலித்த நிலா பாதி தேய்ந்தது வெள்ளி நிலா பாதி தேய்ந்தது வெள்ளி நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் இதே நிலா என்றும் உள்ளதும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. மிக்க நன்றி. பியூட்டிஃபுல்லான ஒரு பழைய காலத்து பாடல். இப்போ கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏதாவது பழைய காலத்து ஞாபகம் ஏதாவது வருதா உங்களுக்கு? இந்த பாட்டு வரும்போது நான் பிறந்திருக்கிறேன்னு தெரியல. மிகவும் பழைய பாடல். மிகவும் சிறப்பாக பாடினீர்கள். மிகவும் சிறப்பாக பாடு. மிக்க நன்றி. தம்பி நீங்கள் சொல்லுங்கள். சேம் ஃபார் மீ. நான் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு கேட்டிருக்கிறேன். அப்பா போட்டு கேட்டிருக்கிறார். ஸோ நான் கேட்டிருக்கிறேன். பட் எவர் கிரீன் சாங் இப்போ கூட நல்லா இருக்கு. நான் எனக்கு பாட தெரியாது, நான் பாட மாட்டேன். ஒன்லி லிஸ்னிங். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம், செல்லகுமார் இருக்கிறேன். அப்படியே இருக்கிறீங்களா? வணக்கம் சார், சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல உற்சாகமாக கேட்டுக்கொண்டு நல்ல சூப்பரான குரல் 2 பேர்த்தையும் வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் குழு கொடுத்த பாட்டு வந்து மின்னரே அந்த பாட்டு நம்ம ஒருவேளை ஈஸியாக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக கெஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு தானே, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சிறப்பாக பாடினீங்க. அந்த சென்ற பாடல் வந்து இருவருமே அந்த பழைய பாடல் உண்மையில அந்த என்ன இசைத்தட்டில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. மிக்க நன்றி. குரல் வளங்களும் உண்மையில அது பழைய பாடல்ல இந்த காலத்தில் எடுத்து பாடுறதுன்றது சிறப்பாக ஒரு கஷ்டமான விஷயம். அந்த இது விடயத்தில் நீங்கள் சிறப்பாக பாடி இருந்தீங்க. இருவரும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் மின்னலையா தான் இருக்கணும் அந்த பாடல். ஆமாம், அந்த படத்தில் அந்த ஒரு ரொமான்டிக் மெலடி இருக்கு. இருந்தாலும் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க.
நன்றி. மிக்க நன்றி. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். மீண்டும் அமுதா கதைக்கிறேன். வணக்கம் அமுதா. ஆமாம், அந்த புதிய பாடல்கள் தான் கலைக்க கொண்டிருக்கிறீங்கன்னு பார்த்தா பழைய பாடல்களையும் கலக்குறீங்க. அருமையாக இருவருடைய குரலும் சூப்பர். விஷாலினியோட குரல் அங்க இருந்து மொன்றையில இருந்து வந்து நல்ல இனிமையாக இருக்கு. நான் முதல் சொல்லிவிட்டேன், அவ ஆடி அவ அமைதியாக கூட இருந்து எவ்வளவு அழகாக பாடுகின்றான். உங்களுக்கு வாழ்த்துக்கள் விஷாலினி. எங்களை ராஜுக்கு சொல்ல தேவையில்லை, அவருடைய அடிமைகள் தான் நாங்கள். நன்றி. வாழ்த்துக்கள். நாங்க பார்த்துக்கொண்டே இருப்போம் ராஜி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்த பாடல் வந்து என்னோட சோலோ உனக்காகவே வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திரைப்படம். இது வந்து சிவகுமார் சார் நதியா நடித்த படம். இளையராஜா சாரோட மியூசிக்கில் வந்து ஒரு செமி கிளாசிக்கல் சாங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. ரொம்ப பரவலாக நீங்கள் இந்த பாட்டில் கேட்டிருக்க முடியாது, இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக ஆஸ் அ டெடிகேஷன் டு எஸ்பிபி சார் இந்த பாட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். அது என்ன பாட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இட்ஸ் சோலோ சாங். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க நேர்கள்லாம். இது அமரன் படத்துலேருந்து ஹே மின்னலே ஃபார் யூ. தேங்க்யூ. என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணனே சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ நீடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ கரை மீதிலே இரு பாதமாய் வாழலாம் வாழலாம் மௌனமாய் தேடலாம் இருள் இருள் பூசிய நெடுஞ்சாலையில் ஒலி போல் சிரிப்பாய் விரல் விரல் சூடிய நரும் பூவென விரலை பிடிப்பாய் ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ
சூப்பர்பான ஒரு லேட்டஸ்ட் சாங், நல்ல பட்டி தொட்டிலாம் கலக்கின சாங் இது. இந்த பாடலை வந்து பாட வாய்ப்பு கிடைச்சமைக்கு மிக்க நன்றி. சூப்பராக பாடிங்க நீங்களும். அடுத்த நேருக்கு போகலாம். சந்திரன், வணக்கம் சார். அருமையான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள். அதே சமயம் விஷாலினியின் குடும்பத்தினருக்கும் நன்றிகளை தெரிவிக்கணும்னா அவர்கள் குடும்பமாகவே இங்கே வந்து நிற்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கணேஷின் பாடல்களும் சொல்ல தேவையிலே அந்த மாதிரி பாடல்கள் தொடர்ந்தும் பாடுங்கள். நான் நினைக்கிறேன் அடுத்தது கண்ணா உன்னை தேடுகிறேன் என்று நினைக்கின்றேன். கரெக்டாக பார்க்கலாம். நீங்க நாங்க பாடுறப்ப உங்களுக்கு தெரியும். பாடுங்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி நன்றி வணக்கம். நன்றி. அடுத்த நேர் நீங்க கேளுங்க. வணக்கம் வணக்கம். மீண்டும் தேவகுமார். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் உங்களை குழுவில இருந்து இளஞ்சோலை பூத்ததோ அந்த பாடலா இருக்கும்னு யோசிக்கிறேன். நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாடுறப்ப உங்களுக்கு தெரியும். மிக்க நன்றி. உங்களுடைய சோலோ பாடல் அருமையான ஒரு பாடல், கேட்க அரிதான ஒரு பாடல், அநேகமா வானொலியில வராத ஒரு பாடல் தெரிவித்திருந்தீங்களும் கூட. அதுல இருந்தா நான் பிடிச்சது இளஞ்சோலை பூத்ததோ அந்த பாடல். மிக்க நன்றி அழைத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஆமா. ஓகே, இப்போ அடுத்த பாடல் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நிறையா இடைக்கால லேட்டஸ்ட் சாங்ஸு ப்ளஸ் வந்து ஓல்ட் சாங் எல்லாமே பாடிட்டோம். கிராமத்து பாட்டு இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நாங்கள் பாட போகிற அடுத்த பாடல் வந்து ஒரு கிராமத்து பாடல். சூப்பர் ஸ்டார் நடித்தது மீனாவோட. இதுதான் க்ளூ. இளையராஜா சார் மியூசிக். ஸோ நான் அதுதான் ராஜா சார். ஸோ எஜமான் படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி பாட போகிறோம். அது என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் வந்து கரெக்டாக ஒரு நேர் சொன்ன மாதிரி ஒரு வெரி ரேர் மெலடி, பியூட்டிஃபுல்லான சாங் எஸ்பிபி சார் பாடினது உங்களுக்காக. இதோ இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம். இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம். ஒரு பூந்தென்றல் தலாட்டு சில மேகங்கள் நீரூற்று. இளஞ்சோலை பூத்ததா.
இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம் ஒரு பூந்தென்றல் தாலாட்டு சில மேகங்கள் நீரூட்டு இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண மிக்க நன்றி. ஏன்னா ஒரு எவர்கிரீன் சாங், ரொம்ப ரேர் மெலடி, யாரும் டச் பண்ணாத சாங்கு. சரி, இது எஸ்பிபி சாருக்காக டெடிகேட் பண்ணணும்னு பார்த்தேன். மிக்க நன்றி, உங்களுடைய பொறுமையான லிசன் பண்ணதுக்கு மிக்க நன்றி. கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். பாட்டே இல்லை, சூப்பராக பாடி. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. நான் என்ன மறந்து அப்படியே பாட்டோட மிங்கில் ஆகிட்டேன். மிக்க நன்றி, உங்களுடைய ஊக்கத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நீங்கள் சொல்லுங்க தம்பி. வெரி நைஸ். கேட்கவே தெரியுது ஈஸியான சாங் இல்லையாண்டு. சூப்பராக இருந்தது. வெரி நைஸ். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஸோ இப்போ அடுத்த பாட்டு வந்து நம்ம என்ன பாட்டுன்னு சொல்லியிருந்தோம், ஒரு கிராமத்து பாடம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? கிராமத்து பாடல் என்ன அப்படின்றது எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு படம் பேர் கூட சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பாட போகிறது ஒரு ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் மின்சார கனவுலேருந்து ஒரு குத்தல், ஒரு துள்ளலான ஒரு சாங், நல்ல துள்ளலான உற்சாகமான ஒரு சாங், ஹாப்பி சாங் பாட போகிறோம். அது வந்து மின்சார கனவு படத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி இப்போ பாட போகிற பாட்டு வந்து ஒரு கிராமத்து பாடல் எஜமான் படத்துலேருந்து உங்களுக்காக ஆலப்போல் வேலப்போல். நேர்கள் நீங்கள் வந்து ஒரு பாட்டு முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி கூப்பிட்டுருங்க. ஏன்னா டைம் லாக் இருக்கும், நாங்கள் ரிலே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கும். அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ் நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டிங்கன்னா கரெக்டாக கிட்ட பேசிடலாம். அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். 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 வணக்கம், நான் ரஞ்சினி என்று பேசுறேன். வணக்கம். உங்களோட பாடல் சிறப்பாக இருந்தது. நன்றி. மிக்க நன்றிங்க. வாழ்த்துக்கள், எப்பவும் வாழ்த்துக்கள். இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. நன்றி. வணக்கம். அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சிவகுமார். என்ன குரல் வளத்தோட அந்த பாடலை பாடினீங்களே எஸ்பிபி சார், அந்த மாதிரி இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றி உங்களுக்கு. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன், அடுத்த பாடல் நிலவே முகம் காட்டு, அந்த பாடலாம் இருக்கும். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நாங்கள் பாடுறப்ப உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நன்றி நன்றி. மிக்க நன்றி. நன்றி. ஓகே, இப்போ அடுத்த பாடல் வந்து நம்ம க்ளூ என்னன்னு கேட்டிருக்கோம். மின்சார கனவு படத்துலேருந்து நம்ம ஒரு துள்ளலான ஒரு சாங். அதுக்கு முன்னாடி ஆலப்போல் வேலப்போல் உங்களுக்காக. கொத்து மஞ்சள் தான் அரைச்சு நித்தமும் நீராட சொல்லு, மீனாட்சி குங்குமத்தை நெத்தியில சூட சொல்லு. அஞ்சல மாலை போடுறேன்
என் காதில ஓதிடு. மாமன் நினைப்புத்தான் மாசக்கணக்கிலே பாடாப்படுத்துதென்னையே, புது பூவா வடிச்ச பெண்ணையே. ஏல போல் வேல போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. நாளு போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. வேலங்குச்சி நான் வளைச்சு வில்லு வண்டி செஞ்சு தரேன். வண்டியில வஞ்சி வந்தா வளைச்சு கட்டி கொஞ்சம் வரேன். ஆலங்குச்சி நான் வளைச்சு பல்லக்குன்னு செஞ்சு தரேன். பல்லக்குல மாம வந்தா பகல் முடிஞ்சு கொஞ்சம் வரேன். வட்டமாய் காயும் வெண்ணிலா கொல்லுதே கொல்லுதே ராத்திரி. வெட்டிலில் போடும் பாயம்தான் குத்துதே குத்தூசி மாதிரி. ஊரும் ஓரங்கட்டும் ஓசை அடங்கட்டும் காத்தா பறந்து வருவேன். புது பாட்டா படிச்சு தருவேன். ஆளு போல் வேலை போல் ஆளும் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாளு போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. பதில் கேளு அடி கண்ணம்மா, நல்ல நாளு கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா. ஏல போல் வேல போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. நாளு போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. சூப்பர்பான ஒரு கிராமத்து மெலடி. ஸோ நான் நேர்கள் வந்து ரிக்வஸ்ட் சாங் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்ககிட்ட கேட்ட சாங்கு. ஸோ என்கிட்ட வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் கேட்டிருந்தாங்க. உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் உன் தோள் சேர ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உன்னுள் உரைய ஆசைதான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய் சேர ஆசைதான். நீங்க ட்ரை பண்ணுங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனி கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளி செல்லும் காற்றில் மெல்லிசையானல் அதிசயம். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படுகின்ற காதல் அதிசயம். சூப்பரான ஒரு பாட்டு. அதை ரிமெம்பர் பண்ணி எங்களை பாட வச்சதுக்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கு உங்களுடைய மோட்டிவேஷனுக்கு மிக்க நன்றி. ஓகே, இப்போ அடுத்த பாடல் வந்து இப்போது பாட போகிற பாடல் வந்து ஒரு உற்சாகமான பாடல்னு சொல்லிட்டோம். மின்சார கனவு படத்துலேருந்து ஹூல் அல்லா மானா மதுரை அந்த பாட்டு தான் பாட போகிறோம். அதுக்கு அடுத்து வரப்போட பாடலும் வந்து ஒரு கிராமத்து பாடல் தான். இதுவும் வந்து ரொம்பவே டச் பண்ணாத ஒரு பாடல். அது வந்து என்ன பாட்டு அப்படின்னா வந்து செண்பகமே செண்பகமே அப்படின்ற ஒரு படம், ராமராஜன் சார் படம்.
அந்த படத்துலேருந்து இளையராஜா சார் மியூசிக் அஃப்கோர்ஸ் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். என்ன பாடல் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாட்டு வரும். கிளையில பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என் கண்ணு ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப அழகா இந்த கேள்வி என கேட்டா என்ன நான் பாடுவேன். மேட்டுச்சாலையிலே மாட்டு வண்டியிலே ஏ போராளே பொண்ணு குருதி பொண்ணு கட்டியது என்ன புடவை என்றே தேவானவில் வண்ணம் என்றாள். மழை துளி மண்ணில் வந்து தில்ந்த எழுகிறதே ஒரு மாதம் அது என்னை வானவில் கொண்டு சேர்த்து விடுகிறதே சில நேரம். கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன என் கண்ணு ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப அழகா இந்த கேள்வி என்னை கேட்டால் என்ன நான் பாடுவேன். கணிகள் தந்தானே உயிரெல்லாம் தித்தித்தேனே தந்தானே தந்தானே பாட்டு குயில் தந்தானே செவியெல்லாம் இன்பத்தேனே ஒலிகளிலே ஓவியங்களும் தெரிகின்றனே
திரையில் காட்சிகளுமே தெரிகின்றதே. தந்தானே தந்தானே மேக கூட்டம் தந்தானே ஈடு எல்லாம் தாளந்தானே. மழை துளி மண்ணில் வந்து திருந்த எழுகிறதே ஒரு வாசம் அது என்னை வானவில் கொண்டு சேர்த்து விடுகிறதே. சில நேரம் மதுர மாமர கிளையிலே பச்சை கிளியே சூப்பர், வெரி நைஸ் சிங்கிங். ரொம்ப உற்சாகமாக இருக்கும் உங்களோட பாடுறதுக்கு. ரொம்ப சூப்பராக பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. காலோஸ்க்கு போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நான் தவராஜா கதைக்கிறேன் மீண்டும். வணக்கம் தவராஜா சார். நீங்கள் இருவரும் இன்று எப்படி இருக்கிறீர்கள்? சூப்பராக இருக்கும் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. டிவிஐ சிஎம்ஆர் முறையை தொலைக்காட்சி வானொலியில் சேர்ந்து தரும் இந்த நிகழ்வு உலக தமிழிசை ரசிகர்களை கொள்ளை கொள்ளும் ஒரு நிகழ்வாக மிகவும் வேகமாக பல பரிமாணங்களுடன் வளர்ச்சி அடைந்து வருவது என்பது கண்கூடு. இந்நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சிறப்பிக்க வந்திருக்கும் இசை எம்பாவன்களாக ராஜ் கணேஷ், முன்றியல் விசாலினி இருவரையும் வரவேற்பதோடு நீங்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. உங்கள் இருவரையும் வாழ்த்துவதில் நாம் பெருமை அடைகின்றோம். இன்றைய நிகழ்வுக்காக ஒன்றியலிருந்து குடும்ப சகிதம் வந்து கலந்து கொண்ட அந்த உறவுகளோடு இந்த நிகழ்வை எமக்காக சிறப்பாக எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி தவராஜா சார். நன்றி, உங்களோட ஊக்கத்துக்கு மிக்க நன்றி. 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 அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். ராஜ் கணேஷ், வைசாலி. அவங்க விஷாலினி. விஷாலி. நான் என்ன கதைக்கிறேன். ராஜ். வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறேன். நீங்கள் சுகமா இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கணும். இது மிக மிக அருமையான பாடல்கள், அதிலும் மிக மிக கஷ்டமான பாடல்கள். இந்த சிறகுகள் விரித்து இந்த கார்த்திகின்ற பாடல் ஒரு தரம் பாடலாம் கேட்க இல்லை. சரியான கஷ்டமான பாட்டு நீங்கள் எடுத்து வந்தீர்கள். இருவரும் மிக மிக அருமையாக பாடினீர்கள். மற்றது விஷாலியின் சின்ன சின்ன வண்ண குயில் அருமையோ அருமை. அவவின் சொல் உச்சரிப்பு தமிழ் அருமையிலும் அருமை. அங்கே இருந்து வந்து எங்களுக்காக இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை தந்த அவருக்கு நன்றிகள். மிக்க நன்றி. நல்லா போய்கொண்டிருக்கு உங்களோட ப்ரோக்ராம். மீண்டும் மீண்டும் டிவிஐ சிஎம்ஆர் நிர்வாக குழுவினருக்கு இப்படியானதொரு கலை நிகழ்ச்சியை, தமிழ் நிகழ்ச்சியை, இசை நிகழ்ச்சியை எங்கள் தமிழ் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். மிக நன்றாக போய்கொண்டிருக்கிறது. ராஜ், விஷாலி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி அண்ணா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். மீண்டும் கனகேசவன். இருபத்த குரலும் அந்த பாடல்களும் சரியான அருமை, செறிவுகளும் அருமை. அதே மாதிரி பிரசன்டேஷனும் வெரி கிரேட்ஃபுல். ஒவ்வொரு சாங்கும் கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருக்கிறது. ஒரிஜினல் வேர்ஷன் மாதிரியே இருக்குது. ராஜ், வெரி குட், கிரேட்ஃபுல். ஆமா ஆமா. இப்ப அடுத்த போற பாட்டு மற்ற நீங்க ரெண்டு பேரும் படிச்ச சோலோ சாங்ஸ், ரெண்டு பேரும் சோலோ சாங்ஸும் வந்த மாதிரி ரெண்டு பேரும் அருமை, ரெண்டு பேருக்கும் அருமை, வாழ்த்துக்கள். அது நேரம் அடுத்த பாட்டு வந்து வாசலிலே பூசணிப்பூ, அந்த பாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டு பாருங்க, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஓகே, அடுத்த பாடல் வந்து இது இப்போ பாட போற பாடல் வந்து ஒரு நேர் கரெக்டாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த பாட போற பாடல் வந்து ஆனந்தம் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் மெலடி. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிடிச்ச ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம். அந்த படத்துல இருந்து ஒரு ரொமான்டிக் மெலடி ஆனந்தம், அந்த படத்துல இருந்து பாட போறோம். அது என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு பாட்டு வரும்.
வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா நேசத்தில என் மனச தச்சு புட்டா பூவும் பூவும் ஒண்ணு கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழியது இப்போது சந்தோஷம் ராகம் தாளம் சேரோ நேரோ ஆனந்தம் பாடும் சங்கீதம் வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா நேசத்திலே மனச தச்சதென்ன மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னியாறு மோகத்தோடு கூடி பாடுது கேட்டு கேட்டு கிறங்க தோணுது உங்க பாட்டு கேள்வி போல என்ன வாட்டுது ஆத்து வெள்ளம் மேட்ட விட்டு பள்ளத்துக்கு ஓடி வரும் ஆசை இது தேடிக்கிட்டு ஆனந்தமாய் பாடி வரும் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி என்ன இப்ப கில்லாதே போதும் போதும் கண்ணால் என்ன கட்டி இழுக்கிற செண்பகமே வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன நேசத்திலே மனச தச்சதென்ன பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா நேசத்திலே என் மனச தச்சு புட்டா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராம சாங் பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த மாதிரி சாங்லாம். என்ன ஒரு அருமையான கம்போசிஷன் இளையராஜா சாருக்கு. ஓகே, இப்போ நேரமின்மையால் வந்து நம்ம சில சாங்ஸ் கட் பண்ண வேண்டியிருக்கு. கடைசி பாட்டு பாட போகிறோம். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இத்தனை நாள் வந்து நிறையா வந்து நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக்கெல்லாம் வி கேன் see that. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மோட்டிவேஷனுக்கும் கால்ஸ்க்கு உங்கள் அப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஆல் த வே ஷி ஹஸ் கம் ஃப்ரம் மான்ட்ரியல். அவங்களோட ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். அதை தொடர்ந்து வந்து இப்போ நாங்கள் கடைசி பாடல் பாட போகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. நானும் சில பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதலாக அப்பாவின் நண்பரான டேவிட் அங்கிளுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாபு அங்கிளுக்கும், இந்த வாய்ப்பை அளித்த டிவிஐ டெலிவிஷனுக்கும்,
என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் என்னுடன் பாடிய ராஜ் கணேஷ் அங்கிளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி நேயர்களே. இப்போ இந்த பாடல் கேட்காம போயிடாதீங்க. அதுக்கான நன்றி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. இந்த பாடல் கேட்டு ஓகே லைனில் இருக்க காலர்ஸ் சாரி, நீங்கள் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நேரமின் மேலே இன்னொரு பாடல் பாட வேண்டியதாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் டச்சில் இருப்போம். நம்ம வந்து நிறைய பாடுவோம் இன்னும். என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா. நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும் நீருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன். முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய், நெஞ்சில் நீ வாழ்கிறாய். நீ தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. ஆகாயம் ஓர் நாள் விடியாமல் போனால் எந்தன் ஜீவன் உந்தன் கையில் விளக்காகுமே. என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா. நீ தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான்
மிக்க நன்றி நேர்களே. நாங்கள் வந்து இது கடைசி பாடல். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உங்களுடைய ஊக்கத்திற்கும் எல்லா மெசேஜஸ், கமெண்ட்ஸ், கால்ஸ் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் கெஸ்ட் கிட்ட நம்ம வந்து கேட்டுடலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள், நிகழ்ச்சி ஃபுல்லாக பார்த்தீங்க, எப்படி இருக்கு நிகழ்ச்சி? சூப்பர். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் தரமாக பாடி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மிக்க நன்றி. உங்களிடம் என்று விடைபெற்றுக்கொள். தம்பி நீங்கள் சொல்லுங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணினேன். ரியல் நைஸ். நல்ல ஃபன் அப்பம்பலாக இருந்துச்சு. தேங்க்யூ. யார் நல்லா பண்ண, உங்கள் தங்கையா இல்லை நானா? 2 பேரும் டிப்ளமேட்டிக்காக சொல்லிட்டார் அவர். இருந்தாலும் பரவாயில்ல. கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் மிக்க நன்றி. உங்களுடைய ப்ரெசன்ஸ் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேர்களே, நம்ம வந்து மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நன்றி. நன்றி. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.